ஹாய் மண்டே மார்னிங் முதல் நாள் பண்ண மீன் குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு. அதை சூடு பண்ணி சைடில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் சாதத்துக்கு அரிசி போட்டுட்டேன் அடுப்பில். இன்றைக்கி ஒரே சாதமாக சோயா சாதம் பண்ணி கொடுத்துலான்னு சொல்லிவிட்டு சோயா, மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சள் தூள், ஜீரகம், உப்பு இதெல்லாம் போட்டு வேக வச்சு சோயாவை சைடில் வடித்து எடுத்து வச்சுட்டேன். வெங்காயம் தக்காளியுமே நறுக்கி வச்சுட்டேன். அதுக்குள்ளே சாதமும் வெந்துருச்சு. வடித்து அதையும் சைடில் எடுத்து வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், வீட்டிலே ரெடி பண்ண கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு அப்புறம் சோயாவையும் சேர்த்து நல்லா 2 நிமிஷம் பெரட்டி போட்டதுக்கப்புறம் உதிரி உதிரியாக உதுத்து சாதமும் கொத்தமல்லி தலையும் போட்டு நல்லா கிளறி விட்டால் சோயா சாதம் ரெடி ஆகிட்டு. பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டுட்டேன். அப்புறம் தான் நான் ரிலாக்ஸாக காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி டெய்லி இப்போ 2-3 நாளாக நம்ம வீட்டுக்கு டெய்லி காக்கா வந்துடும். அதுக்குமே சாப்பிட்டு போகிறாங்க. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.